Hello friends, welcome back to Fathi's Recipes. இப்போ நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், அதனால் நான் 8 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ்னால் 5 எண்ணெய் ஆட் பண்ணிங்கனாலே போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு வாட்டர். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எடுத்து வச்சுருந்த 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி வாட்டரும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கெட்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து டைரெக்டாக இதிலையே கொட்டிட வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்காக பேன் ஹீட் பண்ணியிருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1 காஞ்ச மிளகா, அப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதும் அப்படி டைரெக்டாகவே அந்த சட்னியில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டுக்கடலை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாம்பார் எப்படி வைக்கிறது அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி வீடியோ பார்த்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.